வந்து குடிக்கலாம். எனக்கு வேண்டாம் தெரியுமா? ஏல கொஞ்சம் குடி, நல்லா இருக்கு. இந்த பிள்ளைகள் பால் காப்பி குடிச்சு குடிச்சு பழகி பழகி இந்த கருப்பட்டி காப்பியே குடிக்க மாட்டேங்குவ. அதானே உனக்கு அதெல்லாம் பிடிக்கல? அப்படி இல்ல தெரியுமா, ரொம்ப நேரம் நாக்கு இனிச்சிட்டே இருக்காப்ல இருக்கும், அதான் வேண்டான்னு. இதுக்கு அரிசியை வறுத்து இல்லைன்னா பொட்டு கடலை உள்ள போட்டு குடிச்சா எப்படி இருக்குன்னு தெரியுமா? இப்ப யார் அதெல்லாம் குடிக்க? அதுவும் சரிதான். சரி வார உட்காரு, வரட்டும். இவரு அந்த அப்புறமா போவோம். யாராவது போகணுமா? இருக்கட்டும் தெரியுமா, நம்ம சேர்ந்தே போவோம். விளையாடுறதுக்கு பயல்வன ஒருத்தனே இல்ல, அதனால வெறுப்பா இருக்கு. எல்லாருக்கும் ஏதாவது வேலைன்னு சொல்லிட்டு அங்கங்க போயிட்டானுவே. அப்ப அந்த புளிய மரத்துல அந்த சேலையை கட்டி ஊஞ்சல் ஆடு. தெரியுமா, நான் என்ன சின்ன பிள்ளைலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியே, அதெல்லாம் அந்த வயசுல கட்டி விளையாடுனது. இப்ப ஊஞ்சல் கட்டி விளையாடுனா எல்லாரும் சிரிச்சு விடுவாங்க. அட இதுல என்ன இருக்கு, நல்லா அழகா இருக்கும்ல. தொட்டில கட்டி அண்ணாந்து படுத்து பாரு, அந்த தொட்டிலுக்குள்ள சொர்க்கமா இருக்கும். நான்லாம் தொட்டில கட்டி படுத்து விடுவேன். அந்த உளுந்துருமே தாங்காத சேலை இத்துவே கிடக்குமேனு தான் இருக்கேன். இல்லாட்டினா நானும் அழகா கட்டி படுத்துக்கிடுவேன் தெரியுமா? தெரியுமா, 12th ரிசல்ட் தெரியுமா சின்ன பொண்ணுக்குலாம்? அப்படியா? எப்படி பரிட்சை எழுதிருக்காளா? ஏதாவது சொன்னாளா? அவளாம் கொஞ்சம் கஷ்டம் தான், ஏதோ சுமாரா தான் படிப்பா. ஜஸ்ட் பாஸ் என்ன ஆவான்னு நினைக்கேன். அவிய அம்மையும் ஜஸ்ட் பாஸாவது ஆனா போதுன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்குது. ஏமோவா படிச்சு ஒன்றும் பெரிய பட்டப்படிப்புக்கு மார்க் வாங்காண்டா, ஏதோ பெயில கீழ ஆகாம மானத்தை வாங்காம பாஸ் ஆனா போதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் பாஸ் ஆயிடுவா தெரியுமா, மார்க் தானே எப்படி வாங்குவாளோ தெரியல. என்ன லட்சுமி, நீ எங்க இங்க வந்துட்டியரா? வரும் உமருக்கு தான் சாப்பாடு கொண்டுட்டு வந்தேன். ஏது அந்திக்கு சாப்பாட்டுக்கா? கொஞ்சம் வர நேராகி போச்சு. சரி எப்படி நீங்க தான் மதியம் சாப்பிட்டேன்னு சொன்னீங்கல்ல, சரி அந்திக்குனாலும் சோறு கொண்டு வந்தெல்லாம் காலையிலக்கு கஞ்சிக்கு ஆகும்ல, வச்சு குடிச்சுக்கிடுவியன்னு தான் எடுத்துக்கிட்டு வந்தேன். சதீஷ் காப்பி போட்டு தந்தான், குடிச்சிட்டு இதில் உட்காந்துருக்கேன். சரி உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு. உடம்புக்கு பரவாயில்லையா? மாத்திரத்துல எதுவும் போட்டியில்ல? ஆ அதெல்லாம் போட்டேன். ஏய் சதீஷ், அந்தி பையனி இருக்கு, குடிக்கியால? வேண்டாம் பெரியப்பா. இல்ல அந்தி பையனி நல்லா இனிப்பா இருக்கும்ல, குடி. காப்பியும் வேண்டான்ட்டா, பையனியும் வேண்டாங்க. வேற என்னெல்லாம் குடிக்கலான்னு இருக்க? ஐயோ வேண்டாம் பெரியம்மா, ஏதாவது குடிச்சனா வேற நாக்கு இனிச்சிட்டே இருக்கு, எனக்கு அது என்னமோ பிடிக்கல. சரி அப்ப நான் அந்த பையனியை அந்த சுண்ணாம்பு பையனி கூட ஊத்தி போடியே. இது நல்லா இருக்கும்ல, சில்லாட்டையை போட்டு அரிக்காம அப்படியே தேனி பூச்சி ஈச்சியோட கிடக்கும்னு பாக்கிய. அதெல்லாம் அரிச்சு தாமல எடுத்துட்டு வருவாரு இவரு. அப்படியே இல்லைன்னா கூட இங்க உள்ள அரிப்பு கிடக்கும், நான் அதுல போட்டு அரிச்சு ஊத்தி தரேன். வேணுமா எப்படி? ஐயோ வேண்டாம் பெரியம்மா. இந்த அழுத்து பிள்ளைகளுக்கு பயணியோட அருமை கூட தெரிய மாட்டேங்குது. அதுக்குள்ள ஈச்சி கிடக்கு, தேனீச்சி கிடக்கு, பூ கிடக்கு, செடி கிடக்குன்னு குடிக்க மாட்டேங்குது. அதெல்லாம் அரிச்சிட்டு குடிச்சா அமிர்தமா இருக்கும். அதுக்குலாம் இல்ல பெரியம்மா, எனக்கு ஏதோ குடிக்கவே பிடிக்கல. எதுவும் நான் சுகர் கட்ல இருக்கேன். அது சரி. என்ன சொல்லியான் சதீஷ்? அவன் ஒன்றும் சொல்லல. சின்ன பொண்ணுக்கு 12th ரிசல்ட்டா நாளைக்கு, அதை தான் பேசிட்டு இருந்தான். சரி வாங்கில உட்காருங்க. நம்ம பிள்ளைகளுக்கு பரிச்சை எப்ப முடியுதான்? அது திங்கக்கிழமையில இருந்து பரிச்சைன்னு சொன்ன மாதிரி இருந்து, பரிச்சை முடிஞ்ச அப்புறம் அவளையும் கொண்டுங்க தோட்டத்துல போட்டுற வேண்டியதுதான். வேற அங்க அவளையும் பார்க்கணும், உங்களை இங்கேயும் சாப்பாட்டுக்கு சங்கடப்படுவிய, உங்களையும் பார்க்கணும்னா என்னால ரெண்டையும் சமாளிக்க முடியாது. வேண்டாம் லட்சுமி, நீங்க அங்க இரு, நான் இங்க சாப்பாட்டு வேலையை நானும் சின்னத்தரையும் பார்த்துக்கிடுவோம். நீ வேணா நம்ம தோட்டத்தை போய் பாரு, அதுக்கும் தண்ணி பாக்கணும்ல. அதான் அது சொட்டு நீர் கிடக்குல்ல, பாத்துக்கிடலாம். ஐயா அது சரிபட்டு வருமா? நீ அதையும் போய் பாரு. நீ அந்த தோட்டத்து வேலையை பாரு, நான் பணங்காட்டு வேலையை நான் பார்த்துக்கிடுறேன். பொம்பளை பிள்ளைல இந்த காட்டுக்குள்ள போட்டுக்கிட்டு அது சங்கடம், சரிபட்டு வராது. முன்னாடி மாதிரி இல்ல, முன்னாடிலாம் எல்லாரும் கூட்டுட்டு வருவாவ, இங்கதான் கடப்பாவ. இப்ப யாரும் பிள்ளைல இங்க கூட்டுட்டு வர்றது கிடையாது. அதனால நீயும் கூட்டு வராண்டா நம்ம வீட்டு பிள்ளைல. அவள அங்க அந்த வேலையை பார்த்துக்கிட்டு அங்கன கடக்கட்டா, நீ வேணா எப்பயானா வந்து போய் இரு. ஆமா அதுவும் சரிதான். பத்தியில வேற அந்த தோட்டத்தையும் பார்க்க வேண்டி இருக்குல்ல. சரி நம்ம அப்பாவும் கஷ்டப்படுவார்ல, அப்போ நான் தோட்டத்தை பார்த்துக்கிடுறேன், நீங்க பணங்காட்ட பார்த்துக்கிடுங்கப்பான்னு சொல்லணும். நம்மளும் தோட்ட வேலையெல்லாம் இழுத்து போட்டு நம்ம கொஞ்சம் செஞ்சாதான் இந்த லீவுல அப்பாவுக்கு கொஞ்சம் ஒத்தாசையா இருக்கும். பரிச்சை வேற இருக்க, சரி பார்த்துக்கிடலாம். சரி கிளம்பு, நேராவதுல்ல, இருட்டுறதுக்குள்ள வீட்டுக்கு போ. ஆமா அந்திக்கு இருக்கிறதுக்குள்ள போக வேண்டியதுதான் வீட்டுக்கு. இல்லை சதீஷ் போகுமா? உங்க அப்பா வந்ததுன்னு சொல்லிட்டு போகணுமா? இல்ல பெரியம்மா பரவாயில்ல, நம்ம கிளம்புவோம். அப்பாட்ட நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன்.
சரி அப்ப எந்திரி போ. சரிங்க, சோறு கறிலாம் இருக்கு, 2 பேரும் சாப்பிடுங்க. சரி லட்சுமி. சரியா. பையன் காப்பி போட்டு வச்சிருக்கான், குடிங்க 2 சின்னத்துல வரல யாராவோ, நான் இதை போட்டு குடிக்கேன். சூடாதான் கிடக்கும். அப்ப நீங்க குடிங்க, அவர் வந்ததை வேணா அவருக்கு லேசா சூடு பண்ணி கொடுங்க. சரி லட்சுமி, பார்த்து பத்திரம். நான் பாலை சீவி போட்டுருக்கேன், எடுத்துட்டு போவேன்னா பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிடுங்களா? பாலை கொடுத்து நல்லா இருக்கும். சரி எடுத்துட்டு போறேன். என்ன சொல்லாம கொள்ளாம போயிட்டாவ ஓ மாமியாரு? ஏதோ என் மேல கோவமா பரவல? இல்லை மைனி, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு தடி தொட்டியில் ரொம்ப நேரம் குளிச்சாவல்ல, நல்லா குளிர் எடுத்துக்கிச்சு. அதான் பிள்ளைகளும் சின்ன பிள்ளைகளும் துணி ஈரமாக இருந்ததும் சரி அப்போ நாங்கள் கிளம்பியோன்னு சொல்லிடுவோம் மைனிக்கிட்ட. அவங்கள தேடி சொல்லதுக்கு இப்போ நேரம் இல்லை, நான் வேணா அப்புறம் பார்த்து பேசிக்கிட்டே நீ சொல்லிருன்னு சொல்லிட்டு போனாவ. அதான் சரி நான் உங்களை தேடி வந்தேன். கோவமா போயிருச்சோ மாமியாருன்னு நினைச்சேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மைனி. ஆமாம், சின்ன பொண்ணுக்கு நாளைக்கு தானே ரிசல்ட்டு. அவள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா வீட்டில்? அவளையும் கூப்பிட்டு வந்துருக்கலாம்ல நீங்கள் தோட்டத்துக்கு. ரிசல்ட்டை நினைச்சிட்டு ஆளு பொட்டி பம்பா அடங்கி இருக்கு. இல்லாட்டினா நான் வரேன்னு காலை கிளப்பிட்டு வந்திருப்பா. இல்லைன்னா அவ சுவானி வீட்டுக்கு போறேன்னா லட்சுமி அக்கா வீட்டுக்கு போவேன்னு நிற்பா. ஏதோ ஒன்றும் கேட்கல. ஏதோ நாளைக்கு ரிசல்ட்டில் ஏதாவது ஒன்று பண்ண முன்னகன்னு ஆகி போச்சுன்னு ஐயா, நான் தவிர்த்து விடுவோம்ல. அதனால ஆள் எங்கேயும் போறேன் வரேன்னு ஒன்றும் சொல்லலை, வீட்டில் தான் கிடக்கா. அதனால நானும் ஒன்றும் எங்கேயும் வான்னு கூப்பிடலை. அடா அதெல்லாம் பாஸ் ஆயிடுவா சின்ன பொண்ணு, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க. நான் ஏன் பயப்பட போறேன்? பேல் அண்ணனா வீட்டுல பாலை சட்டி கழுவிட்டு கடப்பா பிடிச்சு ஒருத்தனை விழிச்சு கட்டி வைப்பேன். ஐயா சின்ன பிள்ளை உங்க மொவா, அவளுக்கு இப்பயே கட்டி கொடுத்து என்ன பண்ண போறிய? பியாதி எடுப்பா, இது என்னது? இளநிக்க இளநி வெட்டினது வேற எதை வீட்டுல இங்க போட்டுட்ட போக முடியாது தோட்டத்துல. அதான் வீட்டுக்கு கொண்டு போனா வெட்டி நேரத்துக்கு குடிச்சுக்கிட்டலாம்ல. செக்க வேற தாங்கல, அதான் எடுத்துட்டு போறேன். ரொம்ப நேரமா தூக்கிக்கிட்டு இருக்கேன், தலைலாம் வலிக்குது. கீழே இறக்கி வச்சுட்டு போகும்போது எடுத்துட்டு போட்டுமா? இவன் வீட்டுக்கு கிளம்புவான்னு பார்த்தா பெரிய பொண்ணு இப்பதான் ரொம்ப சின்சியரா உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. அப்பா, ரேஷன் கடையில் ஒரு 5 கிலோ 10 கிலோ அரிசியை தூக்கிறதுக்கு வலிக்குதுங்காலுவே, இந்த இளநியை இப்படி தூக்கி வச்சிருக்காள கொலைய தலையில. அதெல்லாம் அப்படிதான் அக்கா, கண்டுக்கிடாதீங்க. என் மாமியா இருந்தா முடியாம பாடையில அடக்கமே கிடக்கும். என் புருஷன் என்னைய 2 திட்டாரு, செவுல நாள அப்பா அப்பிட்டாருன்னா அப்படியே சுறுசுறுப்பா எதிர்த்து சிட்டா பறக்கும். அது மாதிரிதான் இதுவும். சரி மைனி, உங்களுக்கு அவ்வளோதானே வேலை, கிளம்பலாம்ல வீட்டுக்கு இனிமே? ஆமா, போக வேண்டியதுதான். பத்திராளி அக்காக்கு நல்ல திறனுதான். வயசானாலும் எவ்வளவு வெயிட்னாலும் அசால்ட்டா தூக்குது. இல்ல உன் மாமியார்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு சாமி கும்பிடியதுக்கு அங்க மேக்கப் பண்ண இருக்குல்ல, அங்க போக வேண்டி இருக்கு. ஆத்தங்கிற பக்கம் எல்லாரும் வந்துருங்க. என்ன விசேஷம்? உங்க அப்பா அம்மாவை புதைச்சிருக்குல்ல, அந்த இடத்துல என்னமோ கறிச்சோறு பொங்கி படையல் போடணுமா என்னமோ சொன்னாரு. என்னமோ கனவு கண்டேன்னு சொல்லிட்டு உங்க அண்ணன் தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. உன்ட்ட ஒன்றும் சொல்லலையாக்கோ? இல்லையே, என்கிட்ட ஒன்றும் சொல்லலையே. அப்புறம் சொல்லலான்னு இருந்திருப்பாரா என்னமோ. நாளைக்கு கோழி அடிச்சாங்க, கறி வச்சு சமைக்கணும், எல்லாரும் வந்துருங்க. ஏன் கோழி அடிக்கல? இதை என்கிட்ட சொல்லாண்டாமாக்கோ? இது குடும்பமா போய் செய்ய போறோம்ல, உன்கிட்ட எதுக்கு சொல்லணும்? அட நான் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானே, என்னையெல்லாம் கேட்க மாட்டீல. கோழி அடிச்சு குழம்பு வைக்காவன்னா வந்துருவா எங்கனாலும். அப்பா அம்மா வச்ச இடத்துல எதுக்கு கறிச்சோறு வச்சு குழம்பு வைக்கணுங்காரு, ஒன்றும் புரியலையா அண்ணே? நான் வருவேப்பா, சொல்லிட்டேன். நான் கண்டிப்பா வருவேன், கண்டிப்பா வருவேன். வந்து தொலை, உன்னைய வராதன்னு சொன்னாலும் கேட்கவா போறேன்? கண்டிப்பா வருவேங்க. நீங்க கூட்டப்புறம் வராம இருப்பேன்னா சொல்லுங்க. ஆளா டான்னு நிற்பேன் பாருங்க. நீ நாளைக்கா சொன்னவண்ணே? நாளைக்கா நாளன்னைக்கு என்னமோ சொன்னாரு, நான் ஒருக்கா கேட்டுட்டு சொல்லி என்ன. சரி மைனி. ஒருவேளை வருஷ கணக்கா ஒன்றும் பெய் படையல் போடலன்னு நினச்சிக்கிட்டு போடணும்னு சொன்னாரே என்னம்போ. தெரியல, என்னத்தையே கனவு கண்டேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. என்னன்னு தெரியலையே. சரி வாங்க போவோம் வீட்டுக்கு. ஆமா, கடைசியா வரவா படலையே கொண்டு வச்சுட்டு வா, வேற அந்தால திறந்து போட்டுட்டு வந்துடாதீங்க. அப்பா, வயசானாலும் இந்த பொம்பளை எப்படி திங்குன்னு நடக்க பத்தியா பெரிய பொண்ணு? நம்மளாலதான் நடக்க முடிய மாட்டேங்குது. தலையில இவ்வளோ கணத்தை வச்சுக்கிட்டு நடந்தா என்ன நீ நடக்க? நீ தான் நடந்துக்கிட்டு தூக்கிட்டு வரணும். நானும் தூக்கிட்டு வர மாட்டேன். இடையில என்னையும் தூக்குன்னுலாம் சொல்லாத. நானே தூக்கிட்டு வந்துக்கிட்டே எவனும் பங்கு கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டே அவன் இல்லை. இவ்வளவு நேரமா இருந்து இந்த அடுப்புக்கிட்ட மல்லு கட்டி இப்பதான் பயணியா ஊத்தி இருக்கு. ஒருத்தி ஒத்தாசை செய்ய வாரேன்னு சொல்லிக்கிட்டு வெளியே காட்டுக்குள்ள சுத்திக்கிட்டு திரியா. அவளை வீடு போய் சேரணும் போத பத்தி விடணும். இந்த வாரம் இரு. எல்லாம் குமரி போ, என்னத்துக்கு இங்கே உட்கார்ந்துட்டு இருக்க? வீட்டுல ஐஸ் ஒத்தையில இருப்பா, போய் அவளுக்கு
நான் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போறேம்மா. நீங்க வந்து என்னதான் பிரயோஜனம் சொல்லு. ஒரு ஓலை எடுத்து தந்தியா, ஒரு ஓலை மட்டை கிட்ட ஏதாவது ஒண்ணு எடுத்து தந்தியாளா? ஒண்ணு எடுத்து தராம இந்த புளிய மரத்துக்குள்ள ஊஞ்சல் ஆடிக்கிட்டோம், அங்கன இங்கனையும் என்னத்தையாவது பறக்கிக்கிட்டு விளையாடிக்கிட்டு சுத்திக்கிட்டு திரிய. இதுக்கு என்னத்துக்குலாம் நீ வரணும் இந்த பணங்காட்டுக்கு? ஏமா என்ன இப்படி சொல்ற? உனக்கு நான் அடுப்பு செய்யறதுக்கு ஹெல்ப்பே பண்ணலையவே. தண்ணி எடுத்து கொண்டு வந்து ஊத்துனேன், அப்பா கிட்ட இருந்து பயணி வாங்கி கொண்டு பனமரத்துக்கிட்ட இருந்து இங்க கொண்டு வந்து சேர்த்தேன். டின்னா எத்தனை டின்னு கொண்டு வந்து சேர்த்தேன் கலசத்துலலாம். மனசாட்சி எல்லாமே இப்படி போய் சொல்லாதவே. அதுதான் அவருங்க பக்கத்துல யாருன்னா பனையில இருந்து தானே வந்தாரு. 1 கிலோமீட்டருக்கு அந்த இடம் இருந்தா கொண்டு வந்த. ஆமா, எப்படி 1 கிலோமீட்டர் தூரம் இருக்குமே. இந்த மண்ணுக்குள்ள அதை வாங்கிக்கிட்டு நடந்து வராண்டாமா இவ்வளவு தூரம்? அது சரி, ஒரு வேலையும் செய்யாத மாதிரி எப்படி அப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறியே தெரியல. எனக்கு காலில் முள்ளெல்லாம் குத்திச்சு தருமா? நீ யார் முதங்க வர சொன்னா? நீ வீட்டுல தானே அவளுக்கு இதுக்கு துணையா இருக்க சொன்னேன். அவ கூட இருக்க வேண்டியதானே நீயும் ஐசு கூட. போமா, இப்படிலாம் இருக்காதவ. நான் வீட்டுக்கு போல, நான் ராத்திரி இங்கே தங்கிக்கிடுவேன். பொட்ட பிள்ளை ஒன்னு ராத்திரி இங்க தங்காண்டா. இருட்டுக்குள்ளெல்லாம் ஒன்னு இங்க போட முடியாது. அப்பா வீட்டுல ஒத்தையில இருப்பா, நானும் அப்பாவும் பாத்துக்கிடியோம். நீ போ, போய் வீட்டுல போய் தூங்கு. இங்க பாம்பு பூரா பூச்சி நட்டுவகாலின்னு என்னத்தையாவது வர, என்னத்தையாவது கடிச்சு விட்டுனா உன்னை எவன் கிடந்து பாடு பார்க்கதுங்க. முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. முன்னாடிலாம் அக்கம் பக்கம்லாம் ஆளுவ போட்டு இருக்கோம், குடிசை போட்டு இருக்கோம். இப்பெல்லாம் அப்படி எதுவும் கிடையாது. எல்லாம் ஒரு மைல் தூரத்துக்கு அங்க இருக்குவே. ஒருத்தர எட்டி பக்கண்டவ. ஒழுங்கா போ, சொன்னா கேளு. இருட்டுறதுக்குள்ள வீடு வைக்காரு. போமா, எப்ப பார்த்தீங்கன்னா என்னையும் வரட்டுறதுலயே இருக்க நீ. ஓ நல்லதுக்கு தான் சொல்லியே, சொன்னா புரிஞ்சிக்க. இந்த அடுப்புக்குள்ள கடந்து தீய போட்டுட்டு அடக்க போறியாட்டி? வா வந்தப்ப தீய போடு. வெக்கக்குள்ளலாம் நிற்க முடியாதுமா. அப்ப நம்ம பையனுக்கு தீய போடணும். நீ சோத்துக்கு அரிசிக்கு தீய போடுறியா? இருட்டுறதுக்குள்ள நான் சோறு ஏறி ஆக்கணும். நான் அந்த தேங்காய்லாம் எடுத்து கொண்டு போட்டு வச்சிருக்கேன். நான் துவையில தான் அரைச்சி சாப்பிட போறேன். காணும் துவையில் வேற இருட்டி போச்சுன்னா ஒன்றும் கண்ணு தெரியாது, லைட்டு கிட்டு ஒன்றும் இருக்காது. கற்களுக்குள்ள நான் எல்லா வேலையும் முடிக்கணும். வந்து வேணா சோத்துக்கு தீய போடு, நான் தேங்காவை கீறி துவையில அரைச்சி வச்சுட்டு வேணா இரு. இல்லம்மா, நான் வீட்டுக்கே போறேன். அப்ப போ, கிளம்பு. ஒத்தேடி பாதையிலே போ, குறுக்க எந்த வழியிலையும் போவாத. இந்த வழி ஈஸியா இருக்கும், குறுக்கால போறேன்னு சொல்லிட்டுலாம் போவாத. எங்கேயோ நேரம் நெடுவா நட. சரிம்மா, சரி நான் வாரேன். ஏதாவது எடுத்துட்டு போடுமா வீட்டுக்கு? இல்ல ஒன்றும் கொண்டு போவாண்டா. நாளைக்கு வாரதா இருந்தா ஒரு 2 குடம் தண்ணி மட்டும் கொண்டு வா. 2 குடம் அது எப்படி கொண்டு வருவேன்? தலையில ஒன்று இடுப்புல ஒன்று வச்சு எடுத்துட்டு வா. ஐயம்மா, அவங்க தலையில ஒன்று இடுப்புல ஒன்றுலாம் நான் வச்சுக்கிட மாட்டேன். நானும் தலையில ஒன்று 2 இடுப்புல ஒன்றுன்னு சமந்து அந்த காலத்துல உங்களையும் இடுப்புல வச்சுக்கிட்டு உங்களுக்குள்ள இந்த காலத்துல ஒரு குடம் தண்ணி எடுத்துட்டு வர முடிய மாட்டேங்குது. தண்ணிக்காரங்களுக்கு சொல்ல வேண்டியதானே, 2 ட்ரம் எடுத்து போட்டு தண்ணி ஊற்றி போட்டு போவாள்ல. சொல்லியிருக்கேன், அவன் எப்போ கொண்டாரானோ. சரி, இங்க வேற குடம் கிடக்கும்ல, ஆத்துக்குள்ள ஊத்துல பிடிச்சிக்கிட வேண்டியதானே. சரி போ, நானே பாத்துக்கிடியே. சரிம்மா, போயிட்டாரே. காலத்து பிள்ளைகளுக்கு நம்ம சொன்னாலும் ஒன்றும் புரிய மாட்டேங்குது, கஷ்டமும் தெரிய மாட்டேங்குது. அப்பப்பா குறுக்கெல்லாம் நோவுது. ஐயா, இதுல உட்கார்ந்துருந்தானா அடுப்பு தீ அணைஞ்சு போகுமே. தீ வர ஓலை போட்டுக்கிட்டே இருக்கணுமே. இந்த ஓலையை வெட்டி வெட்டி ஃபுல்லா அடுப்பு தான் எரிக்கணும். பாம்பு கிம்பு சேரகிரா பூரா கொடுக்கன்னு இருந்தா ஒன்றும் தெரியாது. இந்த அறுவலை எங்க வச்சேன்னு மறந்துட்டேனே. கடைசியா இங்கனதான் இங்கனையே வெட்டிக்கிட்டு இருந்தேன் மட்டைய. இங்க வச்சேன்னா மறந்து போகுது. சின்ன பொண்ணு பயப்படாதப்ப, எப்படியே நீ பாஸ் ஆயிருவ. இவன் சும்மா தேவையில்லாம பயந்துட்டாடாப்பா. 10th இப்படிதான் சும்மா பயந்துட்டே நடந்தா கடைசியில நல்ல மார்க் வாங்கினா. அதே போல பாஸ் ஆயிருவ. சும்மா பயப்பட்டுக்கிட்டு நடக்காத. இப்ப அந்த டைம்ல சந்தியாட்ட வந்து படிச்சம்ப. இந்த முறை அப்படி நான் வரவே இல்லை. ஏன் வரல? வந்திருக்கலாம்ல. நாங்க என்ன வராதன்னா சொன்னோம். எங்க அம்மா டியூஷன் சேர்த்து விடுறேன்னு சொன்னா. நீ அங்க போயலாம், நீ எங்க படிப்படி பேசிக்கிட்டு இருப்ப, டியூஷன் வேணா போ, இல்லாட்டி போவாதன்னா. அதனாலதான் இப்ப வரல. இப்ப ஈஸியா வந்திருக்குன்னு தானே சொன்ன உனக்கு. ஈஸியா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்ப ரிசல்ட் வரும்போது தான் என்னமோ எனக்கு கஷ்டமா இருந்த மாதிரி தோணுது. பயப்படாத, பாஸ் ஆயிருவல்ல. உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல. ஒரு நேரம் இருக்கு, ஒரு நேரம் இல்ல. அதான் பயமா இருக்கு. என்னப்பா இருக்கு ஆனா இல்லன்னு இருக்க? ஆமா பே, நல்லா எழுதியிருக்கேன், பாஸ் ஆயிருவேன்ற மாதிரி நம்பிக்கை இருக்கு. ஆனா திடீர்னு ஒருவேளை ஃபெயில் ஆயிட்டுன்னா என்ன பண்ணனு பயமாவும் இருக்குவே. இப்ப எங்க அம்மைய நினைச்சா எனக்கு இன்னும் பயமா இருக்கு. எங்க அப்பா கூட ஒன்றும் சொல்ல மாட்டாரு, எங்க அம்மா தான் ரொம்ப பண்ணுவா. நாங்களாம் சின்ன பொண்ணு கேக் வெட்டி செலிப்ரேட் பண்ணுவேன், எங்களுக்கு ட்ரீட் வைப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நீ என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க? பாஸ் ஆயிட்டுன்னு வையேன், கண்டிப்பா உங்களுக்கு ட்ரீட் உண்டுபே. கடவுளே, இந்த ட்ரீட்டுக்காண்டியாவது சின்ன பொண்ணு பாஸ் ஆயிரணும் கடவுளே. கோயிலெல்லாம் போய் சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் தெரியுமாவே. சாமிக்கு எல்லா சாமிக்கும் நான் ஒரு சூடகம் ஏத்துறேன்னு வேண்டியிருக்கேன். எப்படியாப்ப வேண்டுவாவ? ஒரு 1,000 ரூபாய் சூடகத்தை கொடுத்து சாமின்னு ஏமாத்த பார்க்க. வேற என்னப்ப வேண்டது? கடா வெட்டுறேன்னா வேண்ட முடியும். சமூகம் பெரிய இடம் தானே, வேண்ட வேண்டியதானே. போப, நானே பயந்து போயிருக்கேன். என்னால ஒரு சூடம் தான் ஏத்த முடியும். சரி பயப்படாத, பாஸ் ஆயிருவேன்.
இந்த பையன்லாம் பரிசு எழுத போறதுக்கு முன்னாடி இருந்திருக்கணும், அப்பனா படிச்சிருக்கலாம். இப்ப பயந்து என்ன பண்றது ரிசல்ட் வர நேரத்துல? சரி நான் இனிமே ஒரு வாரத்துக்கு வெளியே வராண்டேன் இப்ப. ஏலா எல்லாரும் ரிசல்ட் என்னன்னு கேப்பாவல்ல. பாஸ் ஆனா மார்க் சொல்லிட்டு போக வேண்டியதானே, பாஸ்னாலும் சொல்லிட்டு போக வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு வெளிய வராம இருக்கணும்? ஆமா, இல்லாட்டி தான் மட்டும் இவ முன்னாடி வந்து அப்படியே தெருவா வேற சுத்திக்கிட்டு திரியா. வீட்டுக்கு கூப்பிட்டா கூட வர மாட்டேங்கா. இப்பயே மேடத்தை கெஞ்சி கூத்தாடி வர வச்சிருக்கு. எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருப்பாவ, எங்க போனா இந்த சின்ன பொண்ணுன்னு அடுத்து விளக்கு பார்த்து எடுத்துக்கிட்டு வருவாவ பேரு. உங்க அம்மையும் தான் நாடு கடத்தணும் பே, ரொம்ப பண்றாவ. அது ஒண்ணும் இல்ல, சின்ன பொண்ணை பொத்தி பொத்தி வளர்க்குறாவலாம். பொத்தி பொத்தி வளர்த்த மணிமேகலை அதான் இன்னும் வெக்க விட்டு போகல. அப்படித்தானே சின்ன பொண்ணு? இவ சும்மா இருங்க பே, வெறுப்பேத்தாதீங்க. இன்னைக்கு ஒரே அழுகலையா வர மாதிரி இருக்கு. சின்ன பிள்ளைங்க அழுதுகிட்டு இருக்கா வரா. சரி, அதான் சாமிக்கு கற்பூரம் ஏத்துறேன்னு ஒரு லஞ்சம் தரேன்னு சொல்லி வேண்டி இருக்கல, பாஸ் ஆயிருவா விடு. சரி இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டாரேன், நாளைக்கு பார்ப்போம். இப்போ ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு யார்ட்டையும் சொல்லிடாதீங்க இப்போ. உன் நம்பரை பார்த்துட்டு உனக்கு நான் ஃபோன் பண்றேன்னு. ம் சரி. இப்போ எங்க போற? இரு, எங்க அம்மத்தி ஆடுவோம், நான் போறேன். அட இன்னும் கொஞ்ச நேரம் இரு, அப்புறம் போலாம். நானே கொண்டு போய் உங்க வீட்டுல விட்டுட்டு வரேன். அம்மையை திட்டாதீங்கன்னு சொல்லி விட்டுட்டு வரேன். பாவம் சின்ன பொண்ணு. இப்போ எல்லாரும் எனக்காகவும் கொஞ்சம் வேண்டிக்கிடுங்க பாஸ் ஆயிரணும்னு.